ஷோலிங்கர் யோக நரசிம்மர் கோவில் ஸ்தல வரலாறு பாகம் 3. இதற்கு முன்னாடியான பாகங்களில் கோவிலோட பல மகிமைகளை பார்த்தோம். இப்போது இந்திரத்யுமனன் அப்படின்ற ராஜா வடதேசத்திலிருந்து இந்த நரசிம்ம பெருமாளை தேடி இங்கே வந்திருக்காரு. அவரோட இந்த சரித்திரத்தை இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம். ஒரு திரேதா யுகத்தில் பாரத தேசத்தில் வடமதுரையில் தலைநகரமாக கொண்டு இந்திரத்யுமனன் அப்படின்ற ஒரு மகாராஜா அரசாண்டு வந்தான். அவன் எப்படிப்பட்டவனா, நல்ல விஷ்ணு பக்தனாகவே இருந்தான். அவன் பிறந்தபோதே அவனோட தோளில் சங்கு சக்கர முத்திரைகள்லாம் இருந்ததான். அவன் குடும்பத்தோடு மனைவி மக்களோட நல்லாட்சி புரிந்து கொண்டு வாழ்ந்து வந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டிற்கே வேட்டையாடுவதற்காக சென்றான். அவன் தனியாக போல 4 விதமான படைகளோடு சென்றான். அப்படி போயிட்டு காட்டில் வேட்டையாட போகும்போது அங்கே ஒரு வழியில் ஒரு மானை பார்க்குறான். சரி, இந்த மானை வேட்டையாடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த மான் மேலே அம்பை விடுறான். அந்த மான் இவனோட அம்புக்கு மாட்டாமல் தப்பிச்சு போய்கிட்டே இருந்தது. இந்த ராஜாவும் அந்த மானை துரத்தி கொண்டே போனார். படையை விட்டுட்டு தனியாக நடுக்காட்டில் போயிட்டார். இந்த மான் மற்ற மான் கூட்டங்களோடு போய் கலந்த பின்னாடி ராஜா அம்பு விட பார்க்குறாரு. அப்போது அந்த மான் கூட்டத்திலேருந்து ஒரு மனித குரல் கேட்குது. என்ன குரல் கேட்குது அப்படின்னா, அந்த மான் அதோட தழுதழுத்த குரலில், எங்களை கொல்ல வேண்டாம், கருணை புரிய வேண்டியது, நீங்கள் எங்களை காப்பாற்றணும் ராஜா, நீங்களே எங்களை கொல்லலாமா, எங்கள் மேலே கருணை புரியுங்கள் அப்படின்னு சொன்ன பின்னாடி ராஜா அம்பு கீழே போட்டுட்டு தன்னோட தலைநகருக்கு போயிட்டான். அங்கே போய் க்ஷத்திரிய குணம், அந்த போர் புரிதல் அப்படின்ற குணத்தை தவிர்த்துட்டான். அவனுக்கு மனதில் இரக்கம் உண்டாயிடுச்சு. நாம் மக்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, இந்த காட்டில் வாழ்கிற உயிரினங்களையும் ரட்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. மானை போய் எது கொள்ள போனோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த க்ஷத்திரிய குணத்துக்கான போர் குணத்தை விட்டு மனதில் இரக்கம் ஏற்பட்டு சாத்வீக குணம் தலையெடுத்தது. உடனே ராஜா, நமக்கு இனி நாடு ஆட்சி செய்கிறது, போர் புரிகிறதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, இனி நாம் பகவானை நோக்கி போகணும், வைகுண்ட லோகம் போகணும், பகவானுக்கும் பகவானோட பக்தர்களுக்கும் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து தன்னோட மகன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவனும் அவனோட மனைவியும் பூரி ஜெகநாதர் க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே தவம் புரிய தொடங்குறாங்க. இந்த இந்திரத்யுமனன் மகாராஜாவும் அவரோட மனைவியும் தவம் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஹரியோட நாமத்தை சொல்வதற்கு பதிலாக சிவனோட நாமத்தை சொல்லிடுறார். ஹரநாமத்தை சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் கனவுல வந்துடுறாரு. கனவுல பார்த்தா இவர் கைலாய லோகத்தில் இருக்கிறது போலவும், சிவபெருமானை சுற்றி எல்லா பூதகணங்கள் இருப்பது போலவும் சிவபெருமான் இவரை பார்த்து கேட்குறார், இந்திரத்யும்னா என்னோட பேரை சொன்னியே, சொல்லு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை, நான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தான் சொன்னேன், என்னோட வாய் தவறி உங்களோட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்லப்பா, உனக்கு நான் வரம் தரணும்னு ஆசைப்பட்றேன், என்ன வர வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்திரத்யுமன் மகாராஜா, எனக்கு உலகில் ஆசைகளெல்லாம் விட்டு போச்சு, அதெல்லாம் வேணாம், எனக்கு மோட்சம் வேணும், சிவபெருமானே கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மோட்சம் அப்படின்றது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் மட்டுமே தர முடியும், என்னால் தர முடியாதுப்பா, வேறு ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த இந்திரத்யுமன் மகாராஜா, எனக்கு மோட்சத்திற்கு நல்ல ஒரு வழி சொல்லுங்க, நல்ல பாதையை காமிங்க, அதுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இமயத்திலிருந்து தெற்கு பகுதிக்கு போ, தொலைதூரத்தில் நரசிம்மபுரம் என்னும் ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது, அந்த நரசிம்மபுரத்தில் சப்த ரிஷிகளுக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு கடிகை பொழுதில் நரசிம்மர் காட்சி கொடுத்தார், அவங்களோட தவத்தை பூர்த்தி பண்ணினார், அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த தெய்வம் வேண்டிய எல்லா பலனையும் தரும், மோட்சத்தையும் தரும், உலகில் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா விதமான பலனையும் ஒரு கடிகை புலத்திலே தந்துடுவார் அந்த நரசிம்ம பெருமாள், மோட்சத்தையும் உடனே கொடுத்துருவார். நீ இந்த பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி திருமலையை கடந்து அந்த சோழிங்கபுரம் கடிகாச்சலம் என்னும் சொல்லக்கூடிய நரசிம்மபுரத்திற்கு போய் சேர்ந்து அங்கு நரசிம்ம பெருமாளை குறித்து தவம் ஏற்றுவாயாக, நீ அங்கே போ, உனக்கு எல்லாம் தன்னடையவே வந்து சேரும் அப்படின்னு சொன்ன உடனே திடுதுப்புன்னு கனவு கலைஞ்சிருது. எந்திரிச்சு பார்க்குறாரு. நடந்த விஷயத்த மனைவி கிட்ட சொல்லி, சரி சிறிது நேரமும் தாமதிக்காமல், சரி உடனே நம்ம திருக்கடிகை சோழசிம்மபுரத்திற்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லி
புறப்படுறாரு. இப்போது வர வழியில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. வானத்தில் ரொம்ப மகிழ்ச்சியுடையவர்களாக எளிதில் பறந்து வருபவர்களாக வாழக்கிள்ளிய மகரிஷிகளை பார்க்குறாரு. வான் மார்க்கத்தில் பூமியில் நடந்து போகாமல் அவங்க தவ வலிமையால் வானத்திலேயே வாழக்கிள்ளிய மகரிஷிகளை பார்க்குறாரு. அந்த வாழக்கிள்ளிய மகரிஷிகளை பார்த்து சந்தோஷப்பட்டு வணங்குறார். இந்த இந்திரத்யும்ன மகாராஜா அவங்கள வணங்கி, ரிஷிகளே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரீங்க, எங்கிருந்து வரீங்க, என்ன செய்தி, உங்களோட சந்தோஷத்துக்கான விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிஷிகள் சொல்கிறாங்க, இமயமலையிலிருந்து தெற்கு திசையில் 9000 யோஜனை தொலைவில் வேகவதி என்று கூடும் ஆற்றின் தென்மேற்கு கரையில் மலைகளுக்கு எல்லாம் திலகமாக கடிகாச்சலம் என்னும் சோளிங்கர் மலை உள்ளது. அம்மலையின் உச்சியில் பிரகலாதனுக்கும் மற்ற முனிவர்களுக்கும் ஒரு கடிகை பொழுதில் மனமிறங்கி அருள் புரிந்த பரமன் யோக நரசிம்மனாக வீற்றிருக்கிறார். அந்த ஸ்ரீமன் நாராயணன் யோக நரசிம்மனாக வீற்றிருக்கிறார். ஹனுமன் தீர்த்தத்தில் நாங்கள் போய் நீராடி பெருமாளை கண்டு தூய மனதாய் அவரோட பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் திரும்பி வரோம். இந்திரத்யும்னா இதுதான் எங்களோட சந்தோஷத்துக்கு காரணம். இந்திரத்யும்னன் மகாராஜா சொல்கிறேன், நானும் என் மனைவியோட அங்கே தான் சுவாமி தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிஷிகள் வழி சொல்கிறாங்க, நீ கங்கையை கடக்கணும், ஸ்ரீசைல மலையை கடக்கணும், அகோபிலத்தை கடந்து திருவேங்கட மலைக்கு போய் அங்கிருந்து பக்கம் கடிகை மலை, அப்படி தான் இந்த வழியில் தான் நீ போகணும் இந்திரத்யும்னா அப்படின்னு சொல்லி, நீ நல்லபடியாக போய் பெருமாளை சேவிச்சுடுவான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த ரிஷிகள்லாம் சென்றாங்க. அப்படியே அவங்க சொன்ன வழியிலே இந்திரத்யும்ன மகாராஜா போனார். ஸ்ரீசைல மலைக்கு போயினார். அங்கே தாண்டி அகோபிலத்தில் ஜுவாலா நரசிம்மர், காரஞ்சன நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், நவ நரசிம்மர்களை சேவிச்சுட்டு கபில தீர்த்தத்தில் நீராடி திருவேங்கட மலை ஏறி அந்த சுவாமி புஷ்கரணி நீராடி வராக பெருமாளை சேவிச்சாராம். அதுக்கடுத்து திருவேங்கட மலையான சேவிச்சார். அங்கேயே 3 நாள்கள் தங்கியிருந்து திருவேங்கட மலையானுக்கு சேவித்து அங்கேயே இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி அதற்கு தெற்கு திசையில் ஸ்வர்ணமுகரி ஆற்றங்கரைக்கு வரார். இங்கே வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இங்கே வரும்போது வானத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அந்த ஸ்வர்ணமுகரி ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் பார்த்தா 2 அரக்கர்கள் அதோட கிளையை பற்றி தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆலமரத்தில் இந்த பேய் உருவத்தில் 2 அரக்கர்கள் தொங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களும் இந்திரத்யும்னை பார்த்துனாங்க. அவ்வளவில் அவ்விருவரில் அந்த 2 பேர்த்தில் ஒருவர் அச்சம் தரும் அந்த பெரிய கோரமான பார்த்தாவே பயங்கரமாக இருக்கிற அந்த உருவம் 2 பேர்த்தில் ஒருத்தனுக்கு மாறி அவன் நல்லவனாக மாறி நல்ல தேஜஸாக ஒளியுடையவனாக ஒரு தேவனை போல நல்ல மனிதனாக மாறி அவன் வானேறி வைகுண்டலோகம் போயிட்டான். அப்படி போன பின்னாடி இந்த வராரு. அந்த மரத்தடியில் 2 பேய்கள் தொங்கிட்டு இருக்கு, அரக்கர்கள் தொங்கிட்டு இருக்கிறாங்க. திருதுப்புன்னு பார்த்தா ஒருத்தன் அந்த அரக்க உருவத்திலேருந்து அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு நல்லவனாக மாறி நல்ல உருவம் கொண்டு வானேறி வைகுண்டம் போயிடுறான். இதை பார்த்தா இந்திரத்யும்ன மகாராஜுக்கு ஒன்றும் புரியல, என்னானே தெரியாமல் யோசிக்கிறாரு. அப்போது வானத்தில் திடுதுப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு இடிச்சு சத்தம் அசரீரியாக கேட்குது. என்ன சொல்லுதுன்னா, உலகில் நரசிம்ம பெருமாள் அருளே அருள் அப்படின்னு ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்குது. நரசிம்ம தீர்த்தத்தின் ஒரு துளி நீரால் அரக்கன் மோட்சம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி வானத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இந்திரத்யும்ன மகாராஜா அப்போ தான் அவருக்கு புரியுது, யாரோ எப்படியோ இவனுக்கு நரசிம்ம பெருமாள் கோவிலில் இருக்கிற அந்த குளத்தின் தீர்த்தம் இவன் மேலே பட்டிருக்குது. இவன் இந்த பேயா பிசாசா இந்த மரத்தில் தொங்கிட்டு இருந்தானே, அந்த தீர்த்தம் பட்டதோட மகிமையாலே இவனோட அந்த பேய் பிறவி கடந்து வைகுண்டலோகமே கிடச்சிருச்சு அப்படின்னு வானத்தில் அந்த சத்தம் கேட்கும் போது, உலகில் நரசிங்க பெருமாள் அருளே அருள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்டவுடனே இந்திரத்யும்னன் மகாராஜா மனசெல்லாம் ஒரே நடுக்கம். எப்படி உனக்கு கிடச்சிது என்னன்னு புரியல அப்படி நின்றுருக்கும்போது வானத்தில் பார்த்தா தேவ மகளிர்கள் ஒரு 7-8 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போது அவங்கள நிறுத்தி இந்திரத்யும்னன் மகாராஜா கேட்குறாரு, வானம் கடிகாச்சலத்தில் நாங்கள் சிலா புஷ்கரணியில் நீராடி நரசிம்ம பெருமாளை சேவித்து விட்டு நாங்கள் தேவலோகத்துக்கு போகிறோம். தேவலோகத்துக்கு போகும்போது அதில் ஒருத்தியோட தலைமயிலிருந்து தலை கூந்தலிருந்து சிந்தனை ஒரு சொட்டு துளி தண்ணி இந்த 2 அரக்கர்கள் பேயா தொங்கிட்டு இருந்தாங்களே அதில் ஒருத்த மேலே பட்டுடுச்சு. அந்த தண்ணி பட்டதுனால அந்த தீர்த்தத்தோட மகிமையால் நரசிம்ம பெருமாளின் அந்த குளத்தில் இருக்க தீர்த்தத்தோட மகிமையால் இந்த அரக்கன் பேய் பிறவியை கடந்து மோட்சமே பெற்றான்
அப்போது அந்த தீர்த்தத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கும், அந்த மலைக்கு எவ்வளோ மகிமை இருக்கும், அந்த நரசிம்ம பெருமாளுக்கு எவ்வளோ மகிமை, அவருக்கு எவ்வளோ கருணை இருக்கும், வார்த்தைகளே இல்லை. சரி, உடனே இந்திரத்யும்னன் மகாராஜா அவங்ககிட்ட அடுத்த விஷயத்தை கேட்குறாரு. இந்த அரக்கர்கள் ஆலமரத்தில் தொங்கிட்டு இருக்காங்களே, இந்த 2 அரக்கர்களோட வரலாறு சொல்லுங்கள், எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட வரலாறை அந்த தேவ மகளிர் சொல்கிறாங்க. அனுவிரதன், சுவிரதன், இவங்க 2 பேரும் போன ஜென்மங்களில் வேடர்களாக இருந்தார்கள். அவங்க எங்கே இருந்தாங்கன்னா பாரியாத்திரை மலையில், அந்த ஒரு மலை பேர் பாரியாத்திரை மலையில் இணை பிரியாத சகோதரர்களாகவே இருந்தாங்க. இவங்க வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, மிருகங்களை கொன்று. ஒரு நாள் இவங்க காட்டில் அலைந்து திரியும் போது ஒரு முனிவர்களை கண்டார். அந்த முனிவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசு அமைதியானது. முனிவர் மேலே இவங்களுக்கு கருணை வந்தது, அனுதாபம் வந்தது. அந்த முனிவரை விட்டு இவங்க விலகவே முடியல. அவங்கள மனம் அப்படியே இருந்துச்சு. அவருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்தாங்க, கைங்கரியங்களை செஞ்சாங்க, அவருக்கு குடிசையை அமைச்சு கொடுத்தாங்க, அவருக்கு உண்ண பழம் கிழங்கு இதெல்லாம் தேடி கொண்டு வந்து அவர்கிட்ட திருவடியில் சமர்ப்பித்தாங்க. அந்த முனிவர் தவ வலிமையால் இவங்களோட கெட்ட எண்ணங்கள், மிருகங்களை கொல்றது கூட விட்டுட்டாங்க. குருவோட கடாட்சத்தோட மகிமையால் கெட்ட உலகத்தெல்லாம் விட்டு அந்த முனிவர்கிட்டயே சேவை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு நாமளும் நற்கதி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை முனிவர்கிட்ட கேட்குறாங்க. முனிவரே, நாங்கள் நற்கதி அடைவதற்காக எங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்க வேணும் என்று பணிவுடன் கேட்டாங்க. முனிவரோ இவங்கள பார்த்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, மிருக ஏவ அகம் அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போகிறாரு. அதை என்னானே தெரியாது, பெரும் நம்பிக்கை, தன்னோட குருவாக இருக்கிற அந்த முனிவர் மேலே பெரும் நம்பிக்கையோட முனிவர் கூறியதை மந்திரமாகவே எண்ணி இவங்க 2 பேரும் சொல்லிட்டு வந்தாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. சில நாள் கழித்து அந்த சொல்லோட பொருள், முனிவர் அந்த மந்திரத்தை சொன்னார்ல, அந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னா மான் வடிவமாக மாறுவாய் அப்படின்னு பொருளோட அர்த்தத்துக்கு தக்க போல இவங்க மானாகவே மாறினார்கள். ஆனால் மந்திரத்தோட பொருள் தெரியாது. குருவினிடத்திலும் அந்த மந்திரத்திலும் ரொம்ப அளவு கடந்த நம்பிக்கையோடு சொன்னதுனால அவங்க மான் உருவமாக மாறிட்டாங்க. அப்படி மானாக மாறி காட்டில் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார்கள். ரொம்ப காலம் ஆன பின்னாடி இருவரும் ஒரு நாள் அந்த மந்திரத்தை உபதேசித்த முனிவரை கண்டார்கள். அந்த முனிவரை கண்டவுடனே இவங்க அவங்களோட திருவடியில் போய் விழுந்து ரொம்ப அவங்ககிட்ட அன்பு பாராட்டினாங்க. அந்த முனிவரை விட்டு விலகாமல் இருந்தாங்க. உண்மையை உணர்ந்த அந்த ரிஷி முனிவர் இவங்க மேலே ரொம்ப பேரிரக்கம் கொண்டு அவர் தன்னோட கைகளால் அந்த மானுகளை தடவி கொடுத்து ரொம்ப அனுசரணையாக பார்த்தாரு. உடனே கருணையான பார்வையால் அவங்கள கடாட்சித்தார். உடனே தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற புனித தீர்த்தத்தை மந்திரத்தை சொல்லி அவங்க மேலே தெளித்தார். உடனே அந்த மான் உருவத்தில் இருந்தாலும் அவங்களோட காதுகளை போய் வாசுதேவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். எடுத்து சொல்லி, நீங்கள் நரசிம்ம பெருமாள் கோவில் கொண்டிருக்கும் சோழசிம்மபுரம் சொல்லக்கூடிய அந்த கடிகாச்சல மலைக்கு கீழ்தாரையில் ஹனுமன் தீர்த்தத்தில் போய் நீங்கள் நீராடுங்க. ஹனுமன் தீர்த்தத்தில் நீங்கள் முழுகி எந்திரிச்சா நீங்கள் மான் உருவத்தில் இருக்க மாட்டீங்க. முழுகி எந்திரிச்ச உடனே மனித உருவமாக மாறிடுவீங்க. அதற்கு பின்னே அந்த சோழசிம்மபுரம் கடிகாச்சல மலையிலேயே இப்போ நான் உபதேசித்த இந்த வாசுதேவ மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து வாங்க, அவங்களுக்கு நற்கதி ஏற்படும், மோட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் அந்த ஹனுமன் தீர்த்தத்துக்கு போகிறாங்க. அங்கே நீராடி மானோட உருவம் போய் மனித உருவம் அடைந்து அங்கேயே வாழ்கிறாங்க. வாசுதேவ மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை ஏற்படுத்தி கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க குடிசைங்கிறதுக்காக மூங்கிலை தேடி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, இந்த சோழலிங்கபுரத்துக்கு வடது பக்கத்தில் பைரவ முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பெரிய மூங்கில் மரத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த மூங்கிலை வெட்டலான்னு நினச்சி முடிவு பண்ணி அந்த மூங்கிலை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே இன்னொரு மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். விப்ரசேகர் அப்படின்ற மகரிஷி தவம் செஞ்சிட்ருக்காரு. அவர் திருதுன்னு பார்க்குறாரு. இந்த சத்தத்தை கேட்டு, இந்த ஷிலா புஷ்கரணி கரையில் இந்த நரசிம்மபுர க்ஷேத்திரத்தில் இந்த மூங்கில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் இங்கே வந்து வசிச்சிருக்கும், இங்கே வந்து வாழ்ந்திருக்கும். ரொம்ப நாளாக இந்த புனிதமான இடத்துல இருக்கிற இந்த மூங்கிலை 2 வேடனுங்க வந்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசே தாங்கலை. உடனே கோபப்பட்டு இந்த 2 பேரையும் சபிக்கிறார். நீங்கள் மரத்தில் தொங்கும் அரக்கர்களாக மாறுவீர்கள் என்று சபித்து விட்டார். சாபம் பெற்ற இருவரும்
2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியல. விரைந்து ஓடி வந்து இந்த முனிவரோட காலில் ஒருத்தன் விழுந்துடுறான். விழுந்து, முனிவரே எங்களை பொறுக்க வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும், நாங்கள் இந்த மாதிரி புனித சேத்திரத்தில் வசிக்கணும், அதனாலேயே நாங்கள் இங்கே வந்து ஒரு மரத்தை வெட்டி இது இன்னும் குடிசை அமைச்சிக்கலான்னு தான், இன்னும் நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்த உடனே, சரி, ஒரு காலத்தில் பேயாக அரக்கருடுவில் மரத்தில் தொங்கி கொண்டிருக்கும்போது சொர்க்கலோகத்திலிருந்து தேவ மகளிர் வந்து இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி விட்டு போகும் பொழுது இந்த நரசிம்ம தீர்த்தத்தின் ஒரு துளி உன்மேல் படும், அப்பொழுது உனக்கு மோட்சமே கிடைக்கும், போய் வா அப்படின்னுறாரு. இன்னொருத்தன் வேகமாக தூரத்துலேருந்து ஒடியறதுக்குள்ளே இந்த முனிவர் மறைஞ்சு போயிடுறாரு. அதனால் 2 பேர் அந்த ஆலமரத்தில் தொங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் மேலே மட்டும்தான் இந்த தீர்த்தம் பட்டது, அவன் வைகுண்டம் போயிட்டான். இன்னொருத்தன் அப்படியே இருக்கான், இன்னும் அவனுக்கு நரசிம்மரோட அனுகிரகம் கிடைக்கல, கூடிய விரைவில் கிட்டும். இதுதான் இவனோட சரித்திரம். இதனால் தான் இவங்க அரக்கர்கள் கொண்டு மரத்தில் தொங்கினார்கள், அவர்களோட சாபம் போயிடுச்சு. இதுதான் அவங்களோட கதை. இந்த நரசிம்ம பெருமாள் அனுகிரகமே அனுகிரகம். அதனால் அவன் மோட்சம் போனான். இதோட பகுதி முடியுது. இதுக்கு அடுத்ததில் இந்திரத்யும்னன் மகாராஜா திருப்பதியை தாண்டி கீழே வந்துட்டார், சுவர்ணமுகி நதி கரையில். அதுக்கு அடுத்தது பக்கமாக இங்கே வரப்போகிறாரு. இங்கே வர வழியிலேயே அவரை எதிர்கொண்டு இந்திரன் வரப்போகிறான். மற்றவர்கள்லாம் வந்து இங்கே அசுர ராட்சசர்கள்லாம் ரொம்ப கொடுமை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, நீ தான் இவங்களை அடித்து விரட்டி நல்லாட்சி ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, நான் போர் புரிகிற மனநிலையில் இல்லை சொல்லும்போது மற்ற ரிஷிகள்லாம் வந்து இவருக்கு உபதேசம் பண்ணி போருக்கு தயாராகிறாரு. 4 வகை படைகளும் ரெடியாகுது, போருக்கு தயாராகிறது. எல்லா தேவர்களும் அவங்கவுங்க வந்து இந்திரத்யும்ன ராஜாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க போகிறார். ஹனுமன் வரப்போகிறார், நரசிம்மரோட அனுகிரகம் வரப்போகுது. இதெல்லாம் அடுத்த பாகத்தில் பெரிய போர்க்களமான வர்ணனைகள்லாம் இருக்க போகுது. அது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அடியேன்.